வணக்கம். நான் நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் பிரதேச சபைக்கு போகிறீங்க, நல்ல விஷயம் கதைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்கள், உங்களை திட்டங்கள் முன்மொழிவுகளை கேட்டார். வந்தவரை நாங்கள் என்னை பொறுத்தவரை ஒரு 30 திட்டங்களுக்கு மேலே வச்சிருக்கிறேன். 30 திட்டங்களையும் நான் இதில் சொல்ல வழிகிட்டால் அது ஒரு பெரிய நீண்ட உரையாடலாக வரும். ஆகையால் சில விஷயங்களை குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்கிறேன். பகுதி பகுதியாக சொல்லுவேன். நான் இன்றைக்கு கொஞ்சத்தை சொன்னேன், அதன் தொடர்ச்சியாக நாளைக்கு மிச்சத்தை சொல்லி கொண்டு சொன்னேன். இப்போ நாங்கள் உண்மையில் எங்களோட சுயேட்சை குழு அணிச்சின்னத்தில் போட்டியிட நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களோட செயல்பாடுகள் ஏற்கனவே இருந்த 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு சபையாக இருந்தாங்க, 2018 இருந்த சபையாக என்ன, அதுகளுக்கு அப்பால் இப்போ ஒரு வரப்போகிற ஒரு புதிய சபை வந்து வித்தியாசமான சபையாக அமையும். நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் வெற்றி பெற்று தெரிவு செய்யப்பட்டு அந்த சபைக்கு நாங்கள் போயிருந்தால், நாங்கள் ஒருவர் 2 பேரும் போயிருந்தால் சபை கொஞ்சம் வினத்திறனான சபையாக முன்கொண்டு செல்வோம் என்பதில் நான் வடமாட்சி கிழக்கு மக்களுக்கு மிக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டால் உள்ளூராட்சி சபையின் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக, அந்த சட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் எதை செய்யலாம் என்ற வகையில் நாங்கள் எங்களோட செயல்பாடுகள் இருக்கும். அந்த வகையில் நாங்கள் முதல் எடுத்திருக்கேன் என்று சொன்னால், வடமாட்சி கிழக்குக்கான ஒரு புதிய பிரதேச சபையை வந்து உருவாக்கணும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு 2000ஆம் ஆண்டுக்கும் 2004க்கும் விடப்பட்ட காலத்தில் தான் கார்நகர் பிரதேச செயலகம் வந்து ஊர்காவத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. அந்த பிரிக்கப்பட்டு 15வது பிரதேச செயலகமாக யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்தது கார்நகர் பிரதேச செயலகம். அந்த பிரதேச செயலகத்தையும் பிரித்து பிரதேச அந்த கார்நகர் பிரதேசத்துக்கான பிரதேச சபையை உருவாக்கியவர் மரணமடைந்த அமரர் மாவீரர் மன்னிக்கும் அமரர் மகேஸ்வரன் அவர்கள். ஐக்கிய தேசிய கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினர் மகேஸ்வரன் அவர்கள் அந்த ஊர்காவத்துறையிலிருந்து கார்நகருக்கான புதிய பிரதேச செயலகத்தையும் புதிய பிரதேச சபையாக உருவாக்கினவர். அந்த வகையில் நான் இலங்கையின் எல்லா பாகத்துக்கு தீர்ந்த வகையிலையும் யாழ் மாவட்ட காணி உரிமைக்கான மக்களமைப்பின் தலைவராக, வடமாகாண காணி உரிமைக்கான மக்களமைப்பின் தலைவராகவும், யாழ் மாவட்ட மீனவ ஒத்துழைப்பு இயக்க தலைவர்களுடைய நான் யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து எல்லா பிரதேசங்களும் சென்று வருகின்றேன். அந்த வகையில் கார்நகரை களவிஜயமாக போன இடத்துல பார்த்த இடத்துல எங்களை விட வடமாட்சி கிழக்கை விட மக்கள் வந்து மிக சரிவாக தான் இருக்கிறாங்க. எங்களை விட குறைஞ்ச மக்கள்லாம் அங்கே இருக்கிறார், குடும்பங்கள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் அங்கே நான் நினைக்க ஒரு 4000க்கும் 3500 இடைப்பட்ட குடும்பங்களும் நாங்கள் இருக்கணும். ஆனால் எங்களில் வடமாட்சிக்கிழமை மருதங்கனை பிரதேச விட கிட்டத்தட்ட 18 கிராம சபை பிரிவுமாய் என்ன பொறுத்தவரை அந்நளவாக 2018-19ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 4800 குடும்பங்கள் இருந்தன. இப்போ இன்னும் அதிகரித்திருக்கும் குடும்பங்கள். அந்த வகையில் எங்களுக்கான கட்டாயம், எங்களுக்கான ஒரு பிரதேச சபை உருவாக்க வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்குது. கட்டாயம் செய்ய வேண்டும். எனக்கு இலங்கையிலே மிகப்பெரிய பிரதேச சபையாக வந்து பருத்துல பிரதேசம் இருக்கும். என்னென்னு சொன்னால், இங்கே அங்கேயும் வடமாட்சி கெடாவிலிருந்து இங்கேயும் கற்கோளம் வரைக்கும், இந்தியாவிலிருந்து நாங்கள் மணக்காட்டிலிருந்து சுருக்கம் பண்ண பெரிய பிரதேசம். எங்களோட பிரதேசம் மட்டும் 53 கிலோமீட்டர். ஆகையால் அந்த பிரதேசங்கள் மிக பெருசாக இருக்கக்கூடிய கட்டாயங்களில் இதுக்கு தேவை பிரதேச சபை. நாங்கள் பிரதேச சபைக்கு நான் தெரிவு செய்யப்பட்டால், குறிப்பாக நான் தெரிவு செய்யப்பட்டு போனால், அந்த மருதங்கனைக்கான தனியான பிரதேச சபை உருவாக்குறதுல சரியான காத்திரமான பங்கை நான் உருவாக்க வேணும் அதில் உறுதியாக இருப்பேன். அதை மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. என்னாலான சகல அழுத்தங்களையும் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நான் சில திட்டங்கள் எழுதி வச்சுக்கேன். அந்த வகையில் நான் சொல்கிறேன் என்றால், வடமாட்சி கிழக்கான ஒரு பொது ஆயுர்வேத வைத்தியசாலை கட்டாயம் இங்கே எங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் பெரிய கிட்டத்தட்ட பரந்த பிரதேசங்களில் நீண்ட பிரதேசங்களை கொண்ட மக்கள் ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு இல்லை. இங்கே வந்து ஆயுர்வேத வைத்தியசாலை வந்து மருதங்கனை பிரதேச சபையின் பரத்துல பிரதேச சபையின் சமயம் பெற்று உபயோகத்தை இயங்கினாலும் எங்களுக்கான ஒரு பொதுவான ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலை இல்லை. அப்போ அந்த வகையில் நாங்கள் ஒரு பொதுவான ஆயுர்வேத வைத்தியசாலை உருவாக்க வேணும் கட்டாயமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் வடமாட்சி கிழக்குக்கான மின்சார சபை. ஏன்னா வடமாட்சி கிழக்கு 53 கிலோமீட்டர் கொண்ட பிரதேசம். இங்கே ஒரு மின்சார அழுத்தம் ஏற்பட்டால் அவர்கள் வந்து பருத்தித்துறையில் தான் இங்கே வந்து சேரணும். ஆகையால் வடமாட்சி கிழக்குக்கான தனியான ஒரு பருத்தித்துறை மின்சார சபையில் உப அலுவலகமாக ஒன்று அமைக்கப்பட்டிருக்காங்க. அது கட்டாயம் தேவையாக இருக்கின்றது. அதுக்கான செயற்பாடுகளை செய்வோம். அதுக்கப்பால் வடமாட்சி கிழக்கில் 2 நாட்கள் குறிப்பாக அந்த வீட்டில் உள்ள கழிவுகளை அகற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகளை நான் செய்வோம். அந்த கழிவுகளை அகற்றி அந்த கழிவுகளை கொண்டு வடமாட்சி கிழக்கிலேயே ஒரு இடத்துல அதை வந்து ஒரு சேமிச்சு இடத்துல வந்து அதை பாதுகாத்து அதில் இருந்து இயற்கை பசலைகளை செய்து அந்த பசலை ஊடாக மக்களின் வீட்டு தோட்டங்களை ஊக்குற வேலையை
நாங்கள் செய்கிறதாக நாங்கள் 3வது திட்டமாக அதை நாங்கள் நினைச்சிருக்கிறேன். இதை போல இன்னும் பல திட்டங்கள் இருக்கின்றது. இணைய திட்டங்களை சம்பந்தமாக உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 30-35 திட்டங்கள் வச்சிருக்கிறேன். அந்த வகையில் நான் இன்றைக்கு இந்த 3ஐயும் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் என்னுடைய அடுத்த பாகத்தில் அந்த விவரங்கள் உங்களுக்கு சொல்லப்படும்.